ஹாய் ஹலோ வணக்கம். நான் ஷாம்லா வந்துட்டேன். வித் ஆல் கிராட்டிடியூட் வீடியோக்குள்ளே போகலாமா? த மாங்க் ஹூ சோல்ட் இஸ் ஃபெராரி இந்த புக்கோட 4th வீடியோ இது வரைக்கும் வீடியோஸ் பார்க்காதவங்களுக்காக ஒரு சின்ன ரீகேப். ஜூலியன் ஒரு வெஸ்டர்ன் கண்ட்ரி லாயர். வேகமாக ஓடுற இந்த உலகத்தோட போட்டி போட்டு தனக்கு சொந்தமான சொத்து எல்லாத்தையும் இழந்து, நான் இங்கே சொத்துன்னு சொன்னது அவர் நிம்மதி, ஆரோக்கியம், தூக்கம், குடும்பம் எல்லாத்தையும் இழந்து தன்னை தேடி இந்தியாவுக்கு வராரு. இமயமலை தொடர்ல யோகி ஒருத்தரை சந்திக்கிறாரு. அந்த யோகி ஜூலியனை சிவானாக்கு கூட்டிட்டு போறாரு. சிவானா யோகிகள் மட்டும் வாழற ஒரு ரகசிய இடம். ரொம்ப சுலபமா எல்லாராலையும் அங்க போக முடியாது. அதுக்கான உண்மையான தேடல் தேவை இருந்தா அவங்க மட்டும் அங்க வழி நடத்தப்படுவாங்க. அப்படி ஒரு ப்ரெஷியஸான ஒரு சான்ஸ் நம்ம ஜூலியனுக்கு கிடைச்சிருக்கு. இந்த வாய்ப்பை அவர் எப்படி பயன்படுத்திக்கிறாரு, தான் வாழ்க்கையை மீட்டெடுக்கிறாரா, தன்னை மீட்டெடுக்கிறாரான்னு பார்ப்போம் வாங்க. அங்க அந்த யோகியும் ஜூலியனும் ஒரு குறுகலான பசுமையான மலைத்தொடருக்குள்ள போறாங்க. ஒரு சைட் பார்த்தா பனி போர்த்தின இமயமலைத்தொடர். அந்த இடத்துக்கு ஒரு பெரிய காவலாளி, ஒரு சோல்ஜர் மாதிரி நிக்குது. மறுபக்கம் பைன் மர காடுகள். அப்போ அந்த யோகி ஜூலியனை திரும்பி பார்க்கறாரு. அந்த பார்வையில் வெல்கம் டு நிர்வாணா ஆஃப் சிவானா அப்படின்ற அர்த்தம் துணிக்குது. அது என்ன நிர்வாணா? ஒருத்தரோட டிசையர், சஃபரிங்ஸ் எதுவுமே இல்லாமல் பர்ஃபெக்ட் பீஸ், பர்ஃபெக்ட் ஹாப்பினஸ், அப்படிப்பட்ட ஒரு நிலை, அதுதான் நிர்வாணா. கிட்டத்தட்ட தமிழில் நம்ம மோட்சம்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் அர்த்தம். அந்த குறுகலான மலைத்தொடரை தாண்டிட்டாங்க. இனி வரப்போகிற இடம் பெரிய மனித நடமாட்டங்கள் இல்லாத இடமா இருக்குது. எந்த வழித்தடமும் தெரியல, ஏன்னா பாதைகள் எதுவுமே அங்கே இல்லை. ஒரு அடர்ந்த காட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே ஒரு நல்ல வாசனை, பைன் மர வாசனை, சந்தன மர வாசனையா நம்மளால கற்பனை பண்ண முடியும்ல. பைன் மரங்களை பற்றி நமக்கு தெரியல. அந்த சந்தன மர வாசனை காற்று முழுக்க பரவி இருக்கான். ஜூலியனால் இமேஜின் பண்ண முடியாத ஒரு காட்சி. ஒரு சின்ன வில்லேஜ், நடுவில் ஒரு சின்ன கோயில். அந்த கோயிலை சுற்றியும் சிகப்பு, வெள்ளை, பிங்க் கலரில் பூ. அந்த பூக்கள் ஃபுல்லாக அந்த கோயிலை மூடி இருக்கு. கண்ணை கவருது ஜூலியனுக்கு. மத்தியில் அந்த கோயிலை சுற்றி சின்ன 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 கூரைங்க, அங்கொன்று இங்கொன்னுமா இருக்கு. அந்த சின்ன சின்ன கூரைகளுமே ரோஜாக்களால் அழகாக மூடப்பட்டு இருக்கு. அங்கே சில மனிதர்களும் இருக்காங்க. ஆனால் இவர் கண்ணில் முதல்ல பட்டது அந்த கோயிலும் அழகான அந்த குடிசைகளும் தான். மாங்ஸ், அங்கே இருக்கவங்க எல்லாருமே மாங்ஸ். கூட வந்த அந்த யோகி அப்போதான் தன்னை அடையாளப்படுத்திக்கிறாரு. என் பேர் ராமன், இவங்கள வழி நடத்துகிற பாக்கியம் எனக்கு தான் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது அந்த யோகிகளோட வயது முதிர்ந்த யோகி இவர் தானாம். அந்த சிவானாவோட சிட்டிசன்ஸ் கொஞ்சம் பேர் அங்கே அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களெல்லாம் நின்று அப்சர்வ் பண்ணுறாரு நம்ம ஜூலியன். இந்த சிவானாவோட சிட்டிசன்ஸ் ஆச்சரியப்படுத்துகிற வகையில் இருக்காங்களாம். ரொம்ப யூத்ஃபுல்லாக, ரொம்ப அமைதியாக, தெளிவாக, கிரேஸ்ஃபுல்லாக தன்னோட வேலைகளை மட்டும் பார்த்துட்டு இருக்காங்களாம். எல்லாருமே அந்த ரெட் ரோப்பை போட்டுட்டு இருக்காங்க போல. ஜூலியனை பார்த்து ஒரு அமைதியான ஸ்மைல் மட்டும் கொடுக்குறாங்க அவரை வரவேற்கிற விதமாக. ஒருத்தரும் ஹெல்த்தி, காம், கண்டென்டட், அதாவது ரொம்ப மனநிறைவா தெரியுறாங்க. நம்ம வேர்ல்ட்ல சொல்லப்படுற சோ கால்டு டிப்ரெஷன், டென்ஷன், ப்ரெஷர் எதுவுமே அவங்க கிட்ட தெரியலையா. அங்க பெண்கள் கூட இருக்காங்க, ரொம்ப இம்ப்ரெசிவா பிங்க் சாரி கட்டிட்டு அவங்களுக்கு நீளமான முடி இருந்துதான் அதுல அழகான லோட்டஸை வச்சிட்டு இருந்திருக்காங்க. ஒரு காத்த மாதிரி வேகமாவும் கிரேஸ்ஃபுல்லாவும் அவங்களோட வேலைய அழகா பார்த்துட்டு இருக்காங்களாம். இந்த மாதிரி ஒரு மன நிறைவான பிசினஸ் தான் நம்ம உலகத்துல மிஸ்ஸிங்கா இருக்கு போல அப்படின்னு யோசிக்கிறாரு. அந்த பிசினஸ் ரொம்ப கிரேஸ்ஃபுல்லா, ஈஸியா, கைண்டா, ஃபோக்கஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்றாரு ஜூலியன். சேஜஸ் ஆஃப் சிவானா அவங்க முகத்துல அவங்க வாழற வாழ்க்கையோட தன்மை பிரதிபலிக்குதான். பவர் ஆஃப் தேர் லைஃப் அவங்க முகத்தில் தெரியுதுன்னு சொல்கிறாரு. எல்லாருமே மெச்சூர்டு அடல்ட்ஸ் தானா, ஆனால் சைல்ட் லைக் ஒரு குவாலிட்டி அவங்க முகத்தில் தெரியுது. அந்த கண்கள் இளமை ததும்புது. யார் முகத்துலேயும் ஒரு சுருக்கம் கூட இல்லையா, ஒரு கிரே ஹேர் கூட அவங்களுக்கு இல்லையா. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது வெளிப்படையா அவங்க முகத்திலையும் கண்கள்லையும் தெரியுதுன்னு சொல்றாரு. யோகி ராமன் ஜூலியனுக்கு பழங்கள், காய்கறிகளை சாப்பிட தந்தாரு. அப்புறமா தான் ஜூலியனுக்கு புரிஞ்சுது இவங்களோட ஹெல்த்தோட ரகசியத்துக்கு இதுவும் ஒரு காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. யோகி ராமன் ஜூலியனுக்கான ஒரு ரோஜா குடிசைக்கு கூட்டிட்டு போனாரு. அங்கு ஒரு படுக்கையும் ஒரு நோட்டு புத்தகம் மட்டுமே இருந்துச்சு. ஜூலியனுக்கு எல்லாமே புதுசா இருந்தாலும் தான் வீட்டுக்கு வந்த மாதிரி ஒரு உணர்வு தான். வில்லேஜ் ஆஃப் ரோசஸ் பரிச்சயம் இல்லாததா தோணினாலும் அதே இன்ட்யூஷன் மறுபடியும் சொல்லுது, யூ பிலாங் ஹியர்,
அப்படின்னு. ஜூலியனுக்கு அது ஒரு சரணாலயமாக தோணுச்சு. தன்னை, தான் இழந்த நிம்மதியை, வாழ்க்கையை, ஆன்மாவை எல்லாத்தையும் புதுப்பிக்க போகிற ஒரு இடமா தோணுச்சு. ஜூலியனோட வாழ்க்கை யோகிகளுக்கு மத்தியில் ஒரு எளிமையான அமைதியான வாழ்க்கையாக ஜூலியனுக்கு தொடங்க போகுது. பார்ப்போம்.